ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா கிச்சன். இன்றைக்கி நம்ம உளுந்து கதம்ப சாம்பார் வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள், நான் 100 கிராம் முழு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் சாம்பார் பொடி எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் புளி கரைச்சல் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருங்காயம், கடுகு, மஞ்சள் எடுத்து வச்சுருக்கேன் 1/4 டீஸ்பூன். சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 100 கிராம் சாம்பார் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாதி மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 100 பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 பூண்டு பல் நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் இப்போ கடாயை வச்சுருக்கேன். இப்போ இந்த உளுந்து அதில் சேர்த்து நம்ம நல்லா வறுக்க போகிறோம். இது நம்ம உடச்ச உளுந்து எடுத்துக்கலாம். இன்னும் நல்லாயிருக்கும் வறுக்கிறதுக்கு. நான் உடச்ச உளுந்து சேர்க்காம பெரிய உளுந்து தான் எடுத்துருக்கேன். நல்லா கொஞ்சம் வறுக்கணும். உடச்ச உளுந்து லேசாக வறுத்தா போதும். இந்த பெரிய உளுந்துன்றதுனால கொஞ்சம் நல்லா வறுக்கணும். இது நம்ம பச்சையாக சேர்த்து நம்ம சாம்பார் வச்சா ஒரு மாதிரி வழவழன்னு இருக்கும். அதுக்கு தான் நான் வறுத்து சேர்க்குறேன். இப்போ இதில் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ குக்கர் ஒரு சொம்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். குக்கரில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ பருப்பு அதிலே சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணியில் சேர்த்துருக்கேன். அதிலே கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் சேர்த்துறேன். வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அதில் ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போது உரித்து வச்ச பூண்டை நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ அதுக்கு ஒரு கொதி வரும்போது நம்ம வெயிட் போட்டு மூடி போட்டுக்கலாம். இப்போ கொதி வந்துடுச்சு. மூடி போட்டு வெயிட் போட்டுக்கலாம். இப்போ அது ஒரு 3 விசில் விட்டுட்டு அப்புறம் வேக வச்சு எடுத்துகிட்டு சாம்பார் எப்படி தாளிக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ 3 விசில் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம சாம்பார் தாளிச்சிக்கலாம். கடாயை வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ கடுகு சேர்த்துக்கிறேன். சீரகம் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்க்குறேன். இந்த பருப்பு சாம்பார் குழந்தைங்களுக்கெல்லாம் இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு தண்டு வலி எல்லாத்துக்குமே நல்லா கேட்கும். இது நல்லா மருத்துவம் கூட. நம்ம பருப்பு சாம்பார் சாப்பிட்ற மாதிரி கிடையாது. அதனால இது கேஸே கிடையாது. அதனால் நான் நல்லா வறுத்துட்டு சாம்பார் பண்ணுறேன். குழந்தைங்களுக்கு இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இது நல்லா சூட் ஆகும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தக்காளி சேர்க்குறேன். புளிப்பு ஜாஸ்தியாக தேவைப்படுறவங்க நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளிப்பு வேண்டாம், கம்மியாக போதுன்னா நம்ம மாங்காய் சேர்க்குறதோட அப்படியே கூட விட்டுடலாம். அதுவும் கூட பரவாயில்ல. நான் புளிப்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும், புளிப்பு சேர்த்தா நல்லா இருக்குன்றதுக்காக நான் புளி தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் எடுத்து. இல்லைன்னா மாங்காவை கூட நம்ம சேர்த்துட்டு அப்படியே கூட விட்டுடலாம். புளிப்பு கம்மியாக தேவைப்பட்டால் மாங்காவோட போதும். இப்போ காய்கறிலாம் சேர்த்து ஒரு வதக்கலாம். கேரட்டு, பீன்ஸ் சேர்க்குறேன். முருங்கைக்காய் சேர்க்குறேன். இதில் பருப்பு தனியாக எடுத்து வேக வச்சுக்கலாம். இப்போ பொடி சேர்த்துக்கிறேன். சாம்பார் பொடி. இப்போது வீட்டு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் சேர்த்துட்டேன். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்குது. கொஞ்சம் லைட்டாக புளி தண்ணி சேர்க்குறேன். இது கொதிக்கிட்டோம். இப்போ நம்ம பருப்பு கடைஞ்சி
இந்த காயில் சேர்த்துடலாம். திக்காக பிடிக்கிறவங்க நம்ம திக்காக வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக வேணுன்றவங்க நம்ம தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் பிடிக்கும், ரொம்ப திக்காக பிடிக்காது. இப்போ ஒரு கொதி வந்தோடனே மாங்காய் போட்டு இறக்கிடலாம். இது கொதிக்கிட்டோம். இப்போ சாம்பார் நல்லா கொதி வருது. இப்போ மாங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ மாங்காய் போட்டிருக்கோம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம சாம்பார் இறக்கிடலாம். இப்போ மாங்காய் போட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சிச்சு. இப்போ இறக்கிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். உளுத்தம்பருப்பு கதம்ப சாம்பார் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள்.